ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு மனுஷனை எந்த லெவல் வரைக்கும் எடுத்துட்டு போகும் அப்படின்றதுக்கு நான் ரீசெண்டாக கமிட் பண்ண ஒரு கிளைண்டோட ஸ்டோரியே உதாரணங்க. நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். பொதுவாக ஹீலர்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக எமோஷனலாக டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. அரௌண்ட் ஒரு 12 இயர்ஸாக என்னோட ட்ராவலில் அவ்வளோ ஈஸியாக எமோஷனலாக டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. மற்றவங்களோட விஷயங்களை கேட்டு உள்வாங்கி அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குற இடத்துல இருக்கும்பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிடும். ஓகே, இதெல்லாம் சகஜம். நிறைய பேர் இந்த கூட பெரிய பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்காங்க. இவங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, அந்த லெவலில் தான் மைண்டு ட்ராவல் ஆகும். எனவே ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு விஷயங்க இப்போ நடந்தது வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தவங்களோட லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது. ஆக்சுவலி அந்த நபர் தான் நம்மகிட்ட வந்தாங்க, செஷன் வந்தாங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு. லவ் பண்ணி மேரேஜ் பண்ண ஒரு பர்சன். அவங்க ரொம்ப ரொம்ப லவபிளான கப்புள்ஸ். 2 பேர் ஒரே ப்ரொஃபஷன். அருமையாக போயிட்டு இருந்த ஒரு ஃபேமிலி. அது வந்து சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் ஹேண்ட் பண்ண முடியல. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆர்குமெண்ட்ல போயிருக்கு. ஆர்குமெண்ட் ஃபைட்டாக மாறி இருக்கு. அவ்வளோதான் நடந்தது. இவ்வளோதான் சிம்பிள். அந்த ஒரு நாளில் நடந்த ஒரு விஷயம். ஆக்சுவலி அது ரொம்ப நாள் தேக்கி வச்சிருந்த ஸ்ட்ரெஸ்ஸோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கலாம் மேபி. அந்த நபர் வந்து அந்த ஃபைட் மோடுக்கு போனோன்னே அவங்க ஜஸ்ட் உள்ளே போயிருக்கிறாங்க, கதை உடைச்சிருக்காங்க. தட்ஸ் இட். 10 நிமிஷத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. தூக்கு மாட்டிட்டு சூசைட் அட்டம். அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. அவ்வளோதான். 2 குழந்தை அவங்க விட்டுட்டு அவங்க முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த நபரால் அந்த சுச்சுவேஷன் வந்து வெளியே வர முடியல. அதுக்கு தான் நம்மகிட்ட ஹீலிங் வந்திருந்தாங்க. ஸோ அதை கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ரொம்ப சின்ன குழந்தைய விட்டுட்டு எப்படி இவங்க இந்த முடிவு எடுத்தாங்க? அப்ப அந்த லெவலுக்கு ஒரு முடிவு எடுக்க வச்சிருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எந்த லெவலில் அவங்களுக்குள்ள பிளே ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப மைண்ட்ல வச்சுட்டே நீங்க அதை பிளே பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஓவர்லோட் ஆகி ஓவர் திங்கிங் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல அது எப்படி உடனே அந்த முடிவு வருமா? உடனே ஒரு பர்சனால பிள்ளைகளை வீட்டுக்கார அவ்வளோ லவ் பண்ணி மேரேஜ் பண்ண ஒரு பர்சனை, அவ்வளோ நல்ல ஒரு அருமையான ஒரு குடும்பமா இருந்தவங்களை வந்து உடனே இந்த முடிவு எடுக்க வைக்க முடியுமா? அது 10 நிமிஷம் நடந்த விஷயம் நினைக்கிறீங்களா? 1/2 மணி நேரத்தில் நடந்த விஷயம் நினைக்கிறீங்களா? அந்த 1/2 மணி நேரத்தில் நடந்த ஆர்குமெண்ட்னால நடந்த விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லவே இல்லை. பல நாட்களாக தேக்கி வச்சிருந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அன்னைக்கு வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. தட்ஸ் இட். ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்குற விஷயம்லாம் என்ன, நான் சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயங்கள் என்னன்னா, மைண்ட்ல ஸ்ட்ரெஸ்ஸை வந்து லோட் பண்ணாதீங்க. இங்க எல்லாமே வந்து சிறப்பா சூப்பரா எல்லாருக்கும் வாழ்க்கை அமைஞ்சிருமானா அப்படி இல்லை. ஆனா நம்மளால அதை சிறப்பா அமைச்சிக்க முடியும், மாத்திக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. ஸோ அதை தேடுறதை விட்டுட்டு நமக்கு சூழ்நிலை சரியில்லாம போயிடுச்சுன்னு இந்த மாதிரி முடிவுகள் தயவு செஞ்சு யாரும் எடுக்காதீங்க. இதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாதுங்க. அது எப்படி நம்ம உயிரை வந்து நீங்க மாச்சிக்கிற அளவுக்கு, உயிரை வந்து நீங்க சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போறோம். உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தது? எப்படி நீங்க இந்த பண்றீங்க? நீங்க நம்ம வாழதான் வந்திருக்கிறோம், சந்தோஷமா வாழதான் வந்திருக்கிறோம். இந்த மாதிரியான முடிவுகளை தயவு செஞ்சு யாரும் எடுக்காதீங்க. ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டைலூட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. பிராணிகளுக்கு அருமையான விஷயங்கள் இருக்குங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் தான், சோலார் பிளக்ஸ் உங்களை வந்து கிளென்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி ஒரு தாட்டே உங்களுக்கு வராது. சூசைட் பண்ணுன்ற எண்ணமே வராது. எப்படி வாழணும், இதை எப்படி மாத்திக்கலாம், இந்த சுச்சுவேஷன் எப்படி நமக்கு சாதகமாக மாத்திக்கலான்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ அது எல்லா தன்மையோட தான் நம்ம வந்திருக்கிறோம். தயவு செஞ்சு இந்த மாதிரி முடிவுகளுக்கு யாரும் போகாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ யாரும் ரொம்ப அதீதமான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கனெக்ட் பண்ணுங்க.